Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 3. Events or actions happening at the moment of speaking. இன்னைக்கு நாம் பேசிட்டு இருக்கும் போது நடைபெற்று கொண்டிருக்கும் செயல்களை எவ்வாறு ஆங்கிலத்தில் present continuous tense ஐ பயன்படுத்தி வெளிப்படுத்தலாம் என்று பார்க்க போகிறோம். அதாவது தற்காலிகமாக நடைபெற்று கொண்டிருக்கும் செயலை அல்லது நிலையை பற்றி மாத்திரமே என்று பார்க்க போகின்றோம். இங்கு ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை எவ்வாறு இனங்காணக்கூடியதாக இருக்கும்? பிரதான செயலின் வடிவத்திலிருந்து. உதாரணமாக சாப்பிட்டு கொண்டு, அப்படி என்றால் அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? வெரி குட், ஈட்டிங். ஈட்டிங், ஈட் என்பது சாப்பிடு, அதனுடைய ing வடிவம் ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டு. இது ஒரு present participle. அப்படி என்றால் என்ன? நிகழ்கால வினை எச்சம், காலம் காட்டாத வினை வடிவம், காலமற்ற வினை. அப்படியானால் காலத்தை எவ்வாறு காண முடியும்? வெரி குட், நீங்க அனைவரும் எண்ணுவது சரிதாங்க. உதவி வினை சொல்லின் உதவியுடன். இப்போ இந்த உதவி வினை சொற்களின் பயன்பாடு காலத்தை காட்டுவது மட்டுமா? இல்லவே இல்லை. இங்கு நாம் பயன்படுத்தும் உதவி வினை சொற்கள் காலத்தை காட்டுவதோடு எதிர்மறை வாக்கியங்கள் உருவாக்கவும் வினா வாக்கியங்கள் உருவாக்கவும் பயன்படுகின்றன. இப்போ present continuous tense-இல் பயன்படுத்தும் ஹெல்பிங் வேர்ப்ஸ் எவை என பார்க்கலாம். Well done, you all know these. Am, is, are. What are they? Am, is, are. இவை எவ்வாறு எழுவாயுடன் ஒத்து போகின்றன? அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் எப்படி என்று பார்ப்போமா? நமக்கு நாம் முதன்மையானவர்கள், முக்கியமானவர்கள். ஆதலால் நான், I என்பது am, am என்பதையும் தேர்ட் பர்சன் ஒருமை வடிவ எழுவாய், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் is என்பதனையும் அனைத்து தன்மை எழுவாய்களும்
ARE ஆர் என்பதனையும் எடுத்துக்கொள்ளும். I என்பது சிறப்பு வடிவம் am, ஏன் பேசுபவர், அவருக்கு அவர் முதன்மையானவர். அதனால் I am. Third person singular subject, singular subjects is என்பதனையும் அனைத்து பன்மை எழுவாய்களும் ARE plurals are என்பதனையும் எடுத்துக்கொள்ளும். வழக்கம் போல உதாரண வாக்கியங்களை பார்க்கலாம். அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். தற்போது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். யார்? அவன். அவன் என்பது பேசுபவர் அல்ல, பேசுபவருக்கு முன்னால் நிற்கும் செகண்ட் பர்சனும் அல்ல, பேசப்படுபவர். அவன் படர்க்கை தேர்ட் பர்சன் சிங்குலர். ஆதலால் எந்த உதவி வினைச்சொல் வரும்? marvelous is. நடந்து கொண்டு very good walking. இப்போ முழு வாக்கியத்தையும் சொல்லி பார்ப்போமா? he is walking. Again, he is walking. Very good. அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். Is it happening now? இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறதா? ஆம். என்ன செயல்? பாடிக்கொண்டு. யார்? அவள். அவள் என்பது பேசப்படுபவர். Third person singular subject, singular. Very good. Is. She is singing. Again, she is singing. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். Is it happening now? இப்போ நடந்து கொண்டிருக்கா? Yes. அப்போ யார்? நான் பேசுபவர். எனக்கு நான் முதன்மையானவர், முக்கியமானவர். அப்போ marvelous. I am. என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? சாப்பிடுறது. eating. I am eating. Again, I'm eating. என் சகோதரன் எழுதிக் கொண்டிருக்கிறான். Is it happening now? இப்ப நடக்குதா? Yes. என்ன செயல்? எழுதுதல் என்னும் செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செய்பவர் யார்? என் சகோதரன், பேசப்படும் நபர். என் சகோதரன், என்னுடைய, my brother, பேசப்படுபவர். Third person singular subject, singular. Wonderful. My brother is writing. My brother is writing. Again, my brother is writing. அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்களா? இது எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். எதை பற்றி கேட்கின்றோம்? Something happening at the moment and we are asking about that. ஏதோ ஒரு செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை பற்றி வினவுகின்றோம். அப்போ யார் விளையாடி கொண்டிருக்கிறார்களா என்று கேட்கின்றோம். அவர்கள். யார்? அவர்கள். வினா என்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி வினைச்சொல்லை முதலாவதாக கேட்க வேண்டும். அவர்கள் என்பது பன்மை, plural. அப்போ உதவி வினைச்சொல் என்ன வரும்? wonderful. they என்ன செயலை பற்றி வினவுகின்றோம்? playing. Are they playing? Again, are they playing? அப்போ அவர்கள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்களா? எப்படி கேட்பீங்க? Very good. Are they playing there? அவர்கள்
நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? இது எப்படி கேட்கலாம்? Are they playing? நண்பர்கள் உடன். With friends. Are they playing with friends? அவர்களுடைய நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? Are they playing with their friends? Again, are they playing with their friends? அவர்கள் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்களா? இது எப்படி கேட்போம்? Wonderful. Are they playing in the playground? Are they playing in the playground? இப்போ ரொம்ப இலகுவாக இருக்கிறது அல்லவா? அவனுடைய நண்பர்களில் சிலர் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். What is the subject here? இங்கு எழுவாய் என்ன? அவனுடைய நண்பர்களில் சிலர். some. யாரில் சிலர்? அவனுடைய நண்பர்களில். of his friends. some of his friends. இந்த எழுவாய் ஒருமையா பெண்மையா? very good. பெண்மை. ஆதலால் என்ன உதவி வினைச்சொல் வரும்? marvelous. some of his friends are. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். some of his friends are listening to music. some of his friends are listening to music. ஒரு உங்களுக்கு songs சொல்ல விருப்பம் இல்ல அப்படியும் சொல்லிக் கொள்ளலாம். some of his friends are listening to songs. என் அம்மா, அதாவது என்னுடைய அம்மா சமைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? இதப்போ நாங்கள் இப்படி கேள்விகளை கேட்போம். நாம் ஒரு வாக்கியத்தை சொல்லி விடுகின்றோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சிறித சந்தேகம் வரும்போது அதை உறுதி செய்து கொள்வதற்காக, அல்லது நாம் ஏதாவது ஒரு எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி விடுவோம், மற்றவர்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் இல்லையா தானே போன்ற டேக் கொஸ்டின்ஸை பாவிப்போம். அப்போ இங்க என்ன சொல்கின்றோம்? அம்மா சமைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சிருவேன். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இல்லையா அப்படிங்கிற டேக் கொஸ்டினை கேட்கிறேன். முதலில் வாக்கியத்தை சொல்கின்றேன். சாதாரண வாக்கியம், வினா வாக்கியம் அல்ல. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் அல்லது அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இல்லையா என்பதை கேட்டு அதை ஒரு டேக் கொஸ்டினாக அங்கு பயன்படுத்துகின்றோம். டேக் கொஸ்டின், டெயில் கொஸ்டின் எப்படி வேணுமென்றாலும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சொல்லி பார்ப்போம். என்னுடைய அம்மா, my mother. Very good. It is a third person singular subject. Singular. அதுல is. My mother is cooking. இந்த tag questions நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும். வாக்கியம் நேர்மறை வாக்கியமாக, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆக இருந்தால் tag question இல்லையா என்று நெகட்டிவாகவும், வாக்கியம் எதிர்மறை வாக்கியமாக, அதாவது நெகட்டிவ் வாக்கியமாக இருந்தால் tag questions தானே என்கின்ற பாசிட்டிவ் வடிவத்திலும் இருக்க வேண்டும். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். அதனால் tag எப்படி இருக்க வேண்டும்? well done, எதிர்மறையாக இருக்கு. அப்போ எப்படி வரும்? my mother is cooking is not she. is not she. My mother is cooking, isn't she? மறுமுறை எங்கூட சேர்ந்து எல்லாரும் சத்தமா கேட்டு பாருங்க. My mother is cooking, isn't she? நீ இன்னமும் வேலை செய்து கொண்டிருக்கிறாயா? நீ தேர்ட் பர்சன் சிங்குலர் அல்ல, பேசுபவரும் அல்ல. ஆதலால் வெரி குட், ஆ என்கின்ற வடிவத்தை தான் எடுக்க போகின்றது. ஆ நீ, யூ. Are you இன்னமும் still? Are you still working? Are you still working? Again, are you still working? இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறதா? எப்படி கேட்கலாம்?
Is it raining now? Is it raining now? Again, is it raining now? இப்போ மழை பெய்து கொண்டில்ல. அப்ப எட்டி பார்த்துட்டு என்ன சொல்றோம்? இப்ப மழை பெய்து கொண்டு இல்லை அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி சொல்லலாம்? இது ஒரு எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம் எப்படி அமைப்பதென்று ஏற்கனவே பார்த்து விட்டோம். டே 1 எப்படி அமைப்போம்? உதவி வினை சொல்லுக்கு பின்னாடி not என்பதை சேர்த்தோமானால் அது எதிர்மறை வாக்கியம். அப்போ சொல்லி பார்ப்போமா? It is not raining now. It is not raining now. Again, it is not raining now. அந்த பையன் எங்கே விளையாடிக் கொண்டிருக்கிறான்? இப்ப பாப்போம். இத வாக்கியமா சொல்லி பாப்போம். அந்த பையன் விளையாடி கொண்டிருக்கிறான். இது எப்படி சொல்வோம்? Very good. That boy, third person singular ஆதலால் is, that boy is playing. இதை வினாவாக்க வேண்டுமாயின் is என்பதை முன்னால் கொண்டே முதலாவதாக சொல்ல வேண்டும். Is that boy playing? அந்த பையன் விளையாடி கொண்டிருக்கிறானா? அப்போ அந்த பையன் எங்கே விளையாடி கொண்டிருக்கிறான் எப்படி வரும்? Well done. எங்கே எப்படி கேட்போம்? Where is that boy playing? Where is that boy playing? Again, where is that boy playing? யாருடன் அந்த பையன் விளையாடி கொண்டிருக்கிறான்? With whom is that boy playing? With who is that boy playing? ஏன் அந்த பையன் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான்? Why is that boy playing there? Why is that boy playing there? Again, why is that boy playing there? யார் அங்கே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்? நன்கு கவனியுங்கள். யார் அங்கே விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள்? தன்மை. ஆதலால் who is வருமா? who are வருமா? Very good. Who are playing there? Who are playing there? அங்கே விளையாடிக் கொண்டிருப்பது யார்? யார் அங்கு விளையாடிக் கொண்டிருப்பது? அப்படி அந்த ஒருவரை பற்றி கேட்பீர்களாயின் who is playing there? Who is playing there என்றவாறு அமையும். அவன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டில்லை. அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். இது எப்படி சொல்வோம்? He is not working in the garden. He is not working in the garden. He is watching TV. He is not working in the garden. He is watching TV. அவர்கள் அனைவரும் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் அனைவரும் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் அனைவரும் all of them. இது ஒருமையா பெண்மையா? Well done. பெண்மை. All of them are watching TV. All of them are watching TV. இது ஒரு positive sentence. ஆகவே tag எப்படி இருக்க வேண்டும்? Superb. Negative. Aren't they? All of them are watching TV, aren't they? All of them are watching TV, aren't they? நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? யாராவது நீங்க வேலை செய்து கொண்டு கேட்க இடையூறு செய்ய வந்தால் அவங்கள்ட்ட எப்படி கேட்கலாம்? நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன் இல்லையா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? I am working. I'm not I. I'm working. I'm not I. Again, I'm working. I'm not I. Now, this is the time for you to check your understanding. அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? நீ அங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் இல்லையா? அவள் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாள்? Please comment your answers now. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.